ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வர்க்கலா அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு தான் நாங்கள் ஷார்ட் ட்ரிப் போயிருந்தோம். இது ஆக்சுவலாக நாங்கள் நிறைய நாள் போகணும் அப்படின்னு நினச்சது இப்போ தான் நடந்துச்சு. இந்த டைம் நாங்கள் இந்தியா போயிருந்த போது அப்போ நாங்கள் மார்னிங் 11 o'clock போல் தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலே நிறைய கருவாடு ஷாப் இருந்துச்சு. கருவாடு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த குட்டி ஃபிஷ் இருக்குல்ல, கூனி அப்படின்னு சொல்லுவாங்க, இது முன்னாடியெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது நம்ம ஊரில். அதுக்கப்புறம் கிடைக்கிறது ரேர் ஆகிட்டு. ஸோ இந்த கருவாடு வாங்கிட்டு வர வழியில் ட்ராண்ட்ரமில் ஸ்டூடியோ போயிருந்தோம். ஸ்டூடியோவில் எனக்கு ரொம்ப கலெக்ஷன்ஸ் இந்த தடவை பிடிக்கல. அப்போது அவனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு அப்படியே நைட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வர வழியில் ஒரு பீச் இருந்துச்சு. அது ட்ராண்ட்ரம் தாண்டி தான் இருந்துச்சு. எனக்கு இது நேம் ப்ராப்பராக தெரியல. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போகிற வழினால சைடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தோம். நிறைய போட்டெல்லாம் நின்றுது. ரொம்பவே எப்படி சொல்கிற, அந்த கிளைமேட்டும் சூப்பராக இருந்து, அந்த வியூவும் சூப்பராக இருந்து. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை நின்று பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் போனது லேட்டு, பயங்கர டிராஃபிக்னால நாங்கள் நினச்ச டைமுக்கு எங்களால் வர்க்கலா போக முடியலை. அப்புறம் 5:30க்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். இதான் வர்க்கலா போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கீழே பீச்சுக்கு இறங்குறதுக்கு வே இருக்குது. இதிலோடு தான் இறங்கி போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தங்க வீல் சேரில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே தான் அது ஒரு பொம்மை. அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. ஆக்சுவலாக அது கீழே அவங்க ஃபோட்டோ ஷூட் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டாக இல்லை ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்களா, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதுலேருந்து உள்ளது தான் மேலே வந்துச்சு. அப்புறம் இங்கே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்த பீச்சு. நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த குட்டி பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ பண்ணலையோ, இவன் டிஹான் நல்லா என்ஜாய் பண்ணான். அவன் ஃபுல்லாக அவன் நடந்துகிட்டே தான் இருந்தான். எங்களுக்கே டயர்டாக இருந்தது. நாங்கள் ஃபுல் டே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. 11க்கு கிளம்பி 5:30க்கு தான் நாங்கள் சேர்ந்தோம். நல்லா டயர்டாக இருந்த மாதிரி இருந்து. இவன் விடலை. அவன் இடையில காரில் தூங்கினால அவன் இங்கே ஸ்டெடியாக இருந்துட்டான். நல்லா ஜாலியாக நடந்து பீச்லலாம் நடந்துட்டு தூக்குனால அவன் தூக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட இருக்கல. அவனுக்கு கீழே தான் போகணும் அப்படின்னு. எங்களுக்கு என்ன பயம்னா, மண் எடுத்து சாப்பிட்ருவானோ அப்படி தான் பயம். அவன் ஜாலியாக நடந்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். அப்படி அந்த டே சூப்பராக போச்சுது. அப்புறம் நாங்கள் ஈவினிங் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம் மெயின் வர்க்கலா ஸ்ட்ரீட்டுக்கு. அங்கே எல்லா கெஃபேஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரே பாட்டு போட்டு மியூசிக் போட்டு லைவ் கான்சர்ட் மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பராக பாடுறாங்க. தமிழ் பாட்டு பாடுறாங்க, ஹிந்தி பாட்டு பாடுறாங்க. நிறைய ஷாப் பண்ணிக்கலாம், நிறைய ஷாப்பிங் ப்ளேஸஸ் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு, செப்பல், அப்புறம் பேக்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபிஷ் எல்லாம் நம்ம எந்த ஃபிஷ்ஷு காமிக்கிறோமோ அதை நமக்கு குக் பண்ணி தருவாங்க நம்ம கேட்குற மாதிரி. ஆனால் நாங்கள் ஃபிஷ் ட்ரை பண்ணலை. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். ஸோ நாங்கள் ஃபிஷ் ட்ரை பண்ணலை. இப்படி இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்துட்டு போனோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லோரும் இங்கே வர்க்கலா போனாங்கன்னா இந்த ஷாப்பில் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பாங்க. இது இங்கே உள்ள ஒன் ஆஃப் தி ஐடென்டிட்டி. ஏன்னா கெஃபே டி இட்டாலியானோ அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது வர்க்கலா அப்படின்னு. ஸோ நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். டே டைமும் எடுத்தோம். நைட் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டே டைம் கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாத அளவுக்கு ஹாட்டாக இருந்தது. அப்படி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்தோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அங்கேயும் ஒரு குட்டி பையன் வேணும் மாதிரி இருந்தான். அவன் கூட விளையாடிட்டு இருந்தான் இவன். அப்புறம் இவன் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சாருக்கு இப்போவுமே படி ஏறணும். ஸ்டெப்ஸ்லலாம் ஏறிட்டு இருந்தான். பிடிச்சி அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். அவன் ஜாலியாக இருந்தான். அப்புறம் நாங்கள் மேலே போய்
மேலே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறம் லைவ் கான்சர்ட் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒருத்தங்க பாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, நம்ம என்ன பாட்டு சொல்கிறோமோ அதுவும் அவங்க பாடுவாங்க போல். ஃபுல்லாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பும்போது ஃபுல்லாக ஃபில்ட் ஆகி தான் இருந்தாங்க. இந்த இதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரம் அந்த லைவ் மியூசிக்கை கேட்டுட்டு அவன் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் குடித்தான். கொஞ்ச நேரம் அவன் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குட்டி பையனை ஹக்கி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.